வணக்கம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடல் எடையை நிரந்தரமா குறைப்பதற்கான லேட்டஸ்ட் ரிசர்ச்களை அலசும் இந்த சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். உடல் எடை குறைப்பு அப்படிங்கறத யோகா மூலமா எப்படி உள்ளிருந்து முழுமையா மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இப்போ முதல்ல நாம ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஆழமா மூச்சு விட்டா உண்மையிலே தொப்பையில இருக்கிற கொழுப்பு கரையுமா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது கஷ்டப்பட்டு ஜிம்ல வியர்க்க விறுவிறுக்க செய்யற ஒரு கடினமான கணக்கு வேலைங்கிற மாயையை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கேலரிகளை எரிக்கிறத தாண்டி என்ன இருக்கு? மன அழுத்தம், தூக்கம் மற்றும் கார்டிசால், கேலரி எரிப்பு சமன்பாடு, மெட்டபாலிசத்துக்கான சிறந்த ஆசனங்கள், உங்களோட யோகா ருட்டீனை எப்படி சரியா பண்றது, அப்புறம் கடைசியா நாம செய்யற பொதுவான தவறுகளை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்க போறோம். பகுதி 1. கலோரிகளை எரிக்கிறதையும் தாண்டி நம்ம வழக்கமா நினைச்சிட்டு இருக்கிற ஃபிட்னஸ் லாஜிக்கே இது அப்படியே தலைகீழா மாத்துதுன்னு சொல்லலாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் தேசிய புற்றுநோய் நிறுவனமும் சேர்ந்து ஒரு 10 வருஷமா ஒரு பெரிய ஆய்வு பண்ணினாங்க. அதோட முடிவுகள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். 45லேருந்து 55 வயசுல இருக்கிற யோகா பண்ணாதவங்க 10 வருஷத்துல சராசரியா 14 பவுண்டு எடை கூடியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து யோகா பண்ணவங்க 5 பவுண்டு எடையை குறைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஹார்வர்ட் ஹெல்த் இது ரொம்ப அழகா நகரும் தியானம், அதாவது மூவிங் மெடிடேஷன் சொல்றாங்க. யோகா பண்ணும்போது நம்ம உடம்ப பத்தின விழிப்புணர்வு நமக்கு அதிகமாயிடுது. இதனால ஸ்ட்ரெஸ்ஸால வர்ற இமோஷனல் ஈட்டிங், அதாவது மன அழுத்தத்துல அதிகமா சாப்பிடுற அந்த பழக்கம் இயற்கையாவே குறைஞ்சிடுது. அடுத்து பகுதி 2, மன அழுத்தம், தூக்கம் மற்றும் கார்டிசால். ஏன் சில கொழுப்பு மட்டும் கரையவே மாட்டேங்குதுங்கிறதுக்கான பயாலஜிக்கல் காரணத்தை இப்ப பார்ப்போம். இப்போ 2 விதமான உடம்புக்கான வித்தியாசத்தை கவனிங்க. ஒரு பக்கம் கார்டிசோல் அதிகமா இருக்கிற உடம்பு கடுமையான உடற்பயிற்சியால ஸ்ட்ரெஸ் ஆகி அது வயிற்று பகுதியில கொழுப்பு அப்படியே சேர்த்து வைக்குது, அதிகமா இனிப்பு சாப்பிடணும்னு தூண்டுது. ஆனா ஆழமான சுவாசத்தால ரிலாக்ஸ் ஆகிற உடம்பு ரொம்ப பாதுகாப்பா உணருது, நல்லா தூங்குது, தன்னாலேயே கொழுப்பை எரிச்சு எனர்ஜியை மாட்டுது. உண்மையை சொல்லப்போனா 2018ல நடந்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா நீங்க என்னதான் சாப்பாட்டை கட்டுப்படுத்தினாலும் கொழுப்பு கரையாதான். அதனாலதான் யோகாவில் இருக்கிற ஓய்வு பயிற்சிகள் கூட எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. தினமும் யோகா செஞ்சா சீக்கிரமா தூக்கம் வரும். அனுலோம் விலோம் மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். சவாசனம் நரம்பு மண்டலத்தை சமன் செய்யும். இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அளவு இயற்கையாவே டிராப் ஆயிடும். சரி, இப்போ பகுதி 3, கேலரி எரிப்பு சமன்பாடு. நம்ம உடம்புக்கான சரியான பிசிக்கல் இன்டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துல எவ்வளவு கேலோரி எரியுதுன்னு பார்க்கலாம். மிதமான ஹத யோகா செஞ்சா சுமார் 183 கேலோரி எரியும். கொஞ்சம் ஆக்டிவா கால்ஃப் விளையாடினா 330 கேலோரி. ஆனா 105 டிகிரி வெப்பத்துல செய்யற விக்ரம் யோகா பாத்தீங்கன்னா மெட்டபாலிசத்தோட தேவைய கணிசமா அதிகரிக்குது. சராசரியா 395 கேலோரியும், குறிப்பா ஆண்களுக்கு 460, பெண்களுக்கு 330 கேலோரி வரைக்கும் எரியுது. இந்த இடத்துல தான் தபஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. உங்களோட உடம்ப கொழுப்பை எரிக்கிற மோடுக்கு மாத்தணும்னா இந்த தபஸ், அதாவது உள் வெப்பத்தை நீங்க உருவாக்கணும். வினியாசா, பவர் யோகா மாதிரியான தொடர்ச்சியான யாங் வகை பயிற்சிகளை செய்யும்போது மூச்சும் அசைவும் இணைந்து உங்களோட உடம்புக்குள்ள ஒரு வெப்பம் உருவாகும். அதுதான் இந்த மேஜிக்கை பண்ணுது. அடுத்து பகுதி 4, மெட்டபாலிசத்துக்கான சிறந்த ஆசனங்கள். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். செரிமானம் மற்றும் மெட்டபாலிசத்தை டார்கெட் பண்ற இந்த குறிப்பிட்ட ஆசனங்களை நீங்க வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். முதல்ல சூரிய நமஸ்காரம். இது 12 அசைவுகள் கொண்ட முழு உடம்புக்கான பேஸ். அடுத்து புஜங்காசனம், அதாவது கோப்ரா போஸ். இது வயிற்ற விரிவடைய செஞ்சு சிரிமானத்துக்கு உதவுது. அப்புறம் நௌகாசனம். இது தொப்பைய குறிவச்சு உங்களோட கோர் தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குது. கடைசியா உட்கடாசனம், அதாவது சேர் போஸ். இது உங்களோட ஸ்டாமினாவை கூட்டி தொடைகளை நல்ல டோன் பண்ணுது. இது மட்டும் இல்லாம உடலை முறுக்குற ஆசனங்கள், அதாவது ட்விஸ்ட் செய்யும்போது என்ன ஆகுது தெரியுமா? அது உங்களோட உள்ளுறுப்புகளுக்கு ஒரு சூப்பரான மசாஜ் கொடுக்குது. சர்வங்காசனம் மாதிரி தலகீழா நிக்கிற ஆசனங்கள் தைராய்டு சுரப்பிய தூண்டுது. பின்னோக்கி வளையிற ஆசனங்கள் ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துது. இது எல்லாமே சேர்ந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொழுப்பை எரிக்கிற திறனை பல மடங்கு அதிகரிக்குது. பகுதி 5, உங்களோட யோகா ரொட்டீனை எப்படி பர்ஃபெக்ட் ஆக்குறது, ஒரு நிலையான அட்டவணையை எப்படி உருவாக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னா வாரத்துல 3லிருந்து 6 நாட்கள் யோகா பயிற்சி செய்யறத நீங்க இலக்கா வச்சுக்கணும். இதுல ரொம்ப ஆக்டிவான விஞ்ஞாசா பயிற்சிகளையும் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்கிற மென்மையான ரிலாக்ஸிங் பயிற்சிகளையும் கலந்து செய்யறது ரொம்பவே முக்கியம்.
உங்களோட மேட்ல இருக்கிற நேரத்தை முழுசா பயன்படுத்த ஒரு சூப்பரான சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆசனத்துல நிக்கும் பொழுது சும்மா மூட்டுகளோட இடையில தொங்க போடாம நல்லா கான்ஷியஸா தசைகளை இறுக்கி பிடிக்கணும். பந்தங்கள்னு சொல்ற அந்த உள் ஆற்றல் பூட்டுகளை பயன்படுத்தணும். இப்படி செஞ்சா நீங்க எரிக்கிற எனர்ஜி லெவல் ரொம்பவே அதிகமாயிடும். கடைசி பகுதி 6. உடல் எடை குறைப்புல நாம செய்யற பொதுவான தவறுகள். நாம சுலபமா மாட்டிக்கிற உளவியல் வலைகளை பத்தி இப்ப பேசலாம். மாரல் லைசென்சிங், அதாவது நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யோகா பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலான்னு நினைக்கிற அந்த ஈடு செய்யும் எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நாம பெரிய தப்பு பண்றோம். யோகா பண்ணனா உடம்பு பசிய ரொம்ப சென்சிட்டிவா உணரும். அதுக்காக உடற்பயிற்சி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற கனமான உணவை சாப்பிடுறது உங்க முன்னேற்றத்தை அப்படியே தடுத்து நிறுத்திடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம பழங்கால யோகி கான்செப்டான மிதஹாராவை கிச்சன்லயும் ஃபாலோ பண்றதுதான். மிதஹாரானா என்ன? ரொம்ப சிம்பிள். வயித்துல பாதி அளவு சாப்பாடு, கால்வாசி தண்ணி, மீதி கால்வாசி காலியா இருக்கணும். இது சரியா ஃபாலோ பண்ணனா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கேலரி டெபிசிட் இயற்கையாவே உருவாகிடும். சோ இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. இன்னமும் உங்க உடம்போட போராடிட்டே இருக்க போறீங்களா? இல்ல அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்க தயாரா இருக்கீங்களா? உங்களோட யோகா மேட்டை விரிங்க, ஒரு ஆழமான மூச்சு விடுங்க, உங்க லைஃப் ஸ்டைலே மொத்தமா மாத்துற அந்த பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்.